சரி 500 கோடி முடியாது, ஒரு 100 கோடி அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, மீதி 400 கோடிக்கு இன்னொரு 4 நாடகம் போடு சார். அப்போ என்ன இவ்வளோ சுலபமாகுது, அப்போ இது மாதிரி எல்லாம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னா, இதான் இப்படித்தான் சுலபமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு போய் எல்லாம் அந்த வலையில் விழுந்து விடுவது. இது சுலபம். நான் ஏற்கனவே சொன்னேன், அதை கண்டுபிடிக்கிறது இடிக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு. இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இரட்டை கோடல் துப்பாக்கி. அண்டு இதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் தப்பு பண்ணுறவங்க பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் யார் கண்டுபிடிக்க வரா, இதெல்லாம் ஒத்துன்னு தெரியாது அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அந்த குற்றம் செய்பவர்கள், தோஸ் ஹூ கமிட் கிரைம், அவங்க இப்படித்தான் நினைக்கிறாங்க. இதை நான் நிறைய பார்த்துட்டேன். எப்படி இந்த அளவுக்கு ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, இல்லை கொஞ்சம் கூட அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் இருக்காங்க அப்படின்னா தெரியல. அது என்ன தைரியத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத இன்னி வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க.